சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல் பார்வையாளர்கள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கிராமத்தை சார்ந்தவர்களா தான் இருக்காங்க. அந்த மாரி இருக்கிற நெறைய பேர் வந்து நமக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா? ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிராதா? அப்படின்னு தேடுறவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி இருக்கிற நபர்கள் எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் நான் தெளிவா புரிய வைக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, பிசினஸ் பண்ணணும்னு ஏதாவது ஒண்ணுன்னு தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, எத பார்க்குறீங்களோ, இல்ல கண்ண மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு பிசினஸ ஆரம்பிங்க. உங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது என்னது? பணமா? என்ன கடையா போட்டா நமக்கு அதுக்கு அட்வான்ஸ் குடுக்கணும், வாடகை குடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. சரி நமக்கு தொழில் அனுபவம் கிடையாது. எப்படி நம்ம தொழில் பண்றது? எந்த தொழில் பண்றது? எங்க வாங்குறது? எப்படி சேல் பண்றது? இந்த மாரி பல கேள்விகள் இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாத்தையுமே தூக்கி ஓரம் கட்டிருங்க. ஏன்னா, இப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முட்டுக்கட்டையா நாமளே இவ்வளவு விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளால எப்படி ஒரு தொழில் கான்ஃபிடென்ட்டா இறங்கி பண்ண முடியும்? முதல்ல வந்து என்னால தொழில் பண்ண முடியும். அதனால எனக்கு ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க கான்ஃபிடென்ட்டா ஒரு முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த தொழில் பண்ணலான்னு யோசிங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல முதல் ஒரு முயற்சியா பண்ணும்போது எந்த மாரி பண்ணணும் அப்படின்னா, எல்லா காலகட்டத்திலயுமே நல்லா வருமானம் குடுக்கக்கூடிய தொழிலா இருக்கணும். அந்த மாரி நெறைய ஒரு சில தொழில்கள் இருக்கு. அந்த மாரி தொழில்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இனி வர்ற வீடியோக்கள்ல எந்த மாரி பிசினஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தினமும் பண்ணுனா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ரெகுலரா ஸ்டாண்டர்டா இருக்கிற மாரி, எப்பவுமே நல்ல வருமானம் குடுக்குற மாரி ஒரு சில பிசினஸ் எல்லாம் நெறையாவே இருக்கு. அத பத்தியெல்லாம் தெளிவா தனிப்பட்ட முறையில தனித்தனியா வீடியோ போடணும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அந்த மாரி அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பிசினஸ் நம்ம சூஸ் பண்ணணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, முதல்ல எத சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையா இருக்கோ, அந்த பிசினஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தினமும் நல்ல வருமானத்த குடுக்கும். அந்த வகையில அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னா என்னது? உணவு. உணவு சம்மந்தப்பட்ட பிசினஸ தேர்ந்தெடுக்கலாம். உணவு சம்மந்தப்பட்ட பிசினஸ் அப்படின்னா, ஹோட்டலு இந்த மாரி தான் நம்ம மைண்ட் போகுமே தவிர, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். என்னதான் உணவு சம்மந்தப்பட்ட ஹோட்டல் அது இதுன்னு சொல்லிட்டு போனாலும் கூட, அதுக்கு தேவையான மிக முக்கியமான மூலப்பொருள் என்ன? காய்கறிகள். இந்த காய்கறிகள் இல்ல அப்படின்னா, எந்த ஒரு பிசினஸுமே பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான மூலப்பொருளே காய்கறிகள் தான். அந்த தொழில பத்தி நம்மளோட சேனல்ல பல வீடியோக்கள், பல வித்தியாசமான மெத்தேட்ல நான் போட்டிருக்கேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நானே என்னோட மளிகை கடையில நான் சென்னையில கடை வச்சிருக்கும்போது, எனக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைச்சது, அது மூலியமா நான் எந்த அளவுக்கு வருமானம் ஈட்டினேன், அப்படிங்கிறத பத்தி என்னோட அனுபவங்கள் ஏ டூ இசட் எல்லாமே நம்மளோட பழைய வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது, எனக்கு பர்சனலா சொல்லணும் அப்படின்னா, காய்கறிகள் பிசினஸ் அப்படிங்கிறது கண்ண மூடிக்கிட்டு, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம, புதுசா ஒரு பிசினஸ் பண்ணோம். எப்படி அத சேல் பண்ணணும்? எங்க வாங்கணும்? எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்? இது எல்லாமே நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னா, கண்ண மூடிக்கிட்டு இந்த காய்கறி தொழில ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து கடை மாரி போட்டு தான் நீங்க வந்து இந்த தொழில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த மாரி ஒரு எண்ணத்த தூக்கி வெளிய எறிஞ்சிருங்க. ஏன்னா அது தேவையே இல்ல. இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு தினசரி மார்க்கெட்டு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி நம்மளோட சேனல் நண்பர்கள் நெறைய பேர் வந்து கிராமத்தை சார்ந்தவர்களா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட சைடுல நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் நீங்க வந்து யோசிக்கணும். அப்ப முதல்ல எல்லா சமயத்திலுமே, எல்லா காலகட்டத்திலுமே வருமானம் குடுக்கக்கூடிய தொழில்ல மிக முக்கியமான ஒரு தொழில் அப்படின்னா காய்கறி தொழில். அந்த தொழில ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. சரி, இப்ப நான் கடையா போட வேணாம்னு சொல்லிட்டேன். அப்ப எங்க அத சேல் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த கடைய பாருங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் பக்கத்துல இருக்கிற வலையப்பட்டி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்ட பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மிகப்பெரிய மார்க்கெட்ல மிக முக்கியமான மார்க்கெட்டு இந்த வலையப்பட்டி மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்ட பத்தி சொல்லணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 500 கடையிலிருந்து அதிகபட்சமா 1000 கடைகள் வரைக்கும் இந்த இடத்துல காய்கறிகள் கடைகள் அதிகபட்சமா இருந்தாலும் கூட, மற்ற ஒரு சில பொருள்களும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சேல் பண்றவங்க இருக்காங்க. இந்த மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா, வாரத்துல 1 நாள் மட்டும் தான் கூடும். இதே மாரி பல இடங்கள்ல, பல கிராமங்கள்ல, எல்லா மாவட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா, கூடுற தினசரி மார்க்கெட்டுகள் இருக்கு.
உங்களோட ஏரியாவில் எந்த மார்க்கெட்டை நீங்கள் கடை போடணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். காய்கறி தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஏன் இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் தொழில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஒரு கடையாக போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், கரண்ட் பில்லு, முன் அனுபவம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துல தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு அது கை கொடுக்காம போச்சுன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த பயமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொழில்ல முழு ஈடுபாடோட பண்ற அந்த ஒரு தைரியத்த குடுக்காம போயிரும். மேபி கொஞ்ச நாள்ல நீங்க லாஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு வந்தாலும் கூட, அதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல நம்ம பழி சொல்றதே இந்த தொழில் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, தொழில் சரியில்ல அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அந்த மாரி ஒரு எண்ணத்த தூக்கி போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான், நான் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, ஒரு தொழில் மூலியமா உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், எப்படி வருமானம் பண்ண முடியும், எப்படி சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு அந்த தொழில் பயம் எல்லாத்தையுமே நீங்க போக்கணும் அப்படின்னா, முதல்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இந்த மாரி சந்தைகள சூஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க காய்கறி கடை ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கும்போது, பலதரப்பட்ட மக்கள நீங்க பார்க்க முடியும். பல பேர்கிட்ட பேச முடியும். பக்கத்துல கடைகள் எப்படியெல்லாம் பிசினஸ் பண்றாங்க, எந்த மாரியெல்லாம் பேசுறாங்க, எல்லாத்தையுமே ஏ டூ ஜெட் நீங்க கத்துக்க முடியும். உங்களுக்கு இந்த மாரி இடங்கள்ல முதல் டைம் அனுபவம், முதல் நாள் அனுபவம் அப்படிங்கிறனால, உங்களால வந்து ஃபாஸ்ட்டா பண்ண முடியாது. மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பதற்றம், அதே மாரி சில நுணுக்கங்கள், பல விஷயங்கள் நீங்க தெரியாம தான் இருப்பீங்க. ஆனாலும் மற்றவர்கள பார்க்கறதுக்கு உங்களுக்கு நெறையா வந்து வாய்ப்புகள் கிடைக்குது. மற்ற கடைகள்ல எப்படி சேல் பண்றாங்க, எந்த மாரியெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறது ஈஸியா உங்களால கத்துக்க முடியும், பார்க்கவும் முடியும். இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் அதே மாரி பண்றது மூலியமா, ஈஸியா வந்து மக்கள வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி வெயிட் போடணும், எந்த மாரி பண்ணணும், எப்படியெல்லாம் பேசணும், யார் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது ஏ டூ ஜெட் நீங்க கத்துக்கிறது மூலியமா, ஈஸியா வந்து தொழில வந்து அந்த ஒரே நாள்லயே ஓரளவுக்கு நீங்க கத்துக்க முடியும். வியாபாரத்தையும் ஓரளவுக்கு கத்துக்க முடியும். கொஞ்சம் நாள் அப்படிங்கிறனால உங்களுக்கு அங்க இங்கன்னு கொஞ்சம் முன்ன பின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட, ஆனாலும் முதல் அனுபவம் அப்படிங்கிறது முக்கியமா அந்த தொழில் மேல இருக்கிற உங்களுடைய பயத்த முற்றிலும் நீக்கிறதுக்கான ஒரு முதல் வாய்ப்பா இருக்கும். அடுத்து 2வது வாரம் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது, முதல் வாரத்துல உங்களுக்கு கிடைச்ச அந்த தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது வாரத்துல அதே மாரி, அதே கான்ஃபிடென்ட்ல, அதே தைரியத்துல நீங்க வந்து பண்ணும்போது, முதல் நாள் இருந்த அந்த வேகம் அப்படிங்கிறது குறைஞ்சிருந்தாலும் கூட 2வது வாரத்துல கொஞ்சம் அதிகமாகும். மக்களுகிட்ட பேச பேச இன்னமும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாகும். உங்களால தெளிவா இன்னும் பிசினஸ பண்ண முடியும். இது 2வது வாரத்துல விட்டுருங்க. அடுத்து 3வது வாரம் வரும்போது, உங்களுக்கு சுத்தமா தொழில் மேல இருக்கிற பயம் போயிரும். எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மக்கள்கிட்ட எப்படி பேசணும், எந்த மாரியெல்லாம் வியாபாரத்த பண்ண முடியும், எவ்வளோ வெயிட் போடணும், எப்படி என்னங்கிறது எல்லாத்தையுமே 3வது வாரத்துல கத்துட்டு இருப்பீங்க. 4வது வாரம் நீங்க வரும்போது, மற்ற கடைகள் மாரியே உங்களோட கடையும் ஒரு அனுபவம் வாய்ந்த கடையா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மாறியிருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிக முக்கியமான, அதிகப்படியான பேருக்கு தெரியாத ஒரு ரகசியமே இதுதான். ஆக மொத்தம் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா, ஒரு தொழில் அனுபவம் வேணும் அப்படின்னா, முதல்ல நீங்க சூஸ் பண்ண வேண்டியது இந்த மாரி சந்தைகள தான் சூஸ் பண்ணணும். இந்த மாரி சந்தைகள்ல நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, இதுல கிடைக்கிற அனுபவம் எல்லாமே இத வச்சு நீங்க அடுத்தபடியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரத்துல 1 நாள் நீங்க கடை போட்டுக்கிட்டு இருந்த நபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாரத்துல 2 நாள் இந்த கடையும் இல்லாம, இந்த சந்தையும் இல்லாம, அதே மாரி உங்க ஏரியாலயே பக்கத்திலே இருக்கிற வேறொரு சந்தையும் சூஸ் பண்ணி, வாரத்துல 2 நாள் நீங்க வந்து கடை போட ஆரம்பிங்க. அதுல இன்னும் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அப்படியே கொஞ்ச நாள் போகட்டும். இப்ப 2 நாள் போட்டவரு, வாரத்துல 3 நாள் உங்களுடைய வேறொரு ஊர்ல இருக்கிற இன்னொரு சந்தையும் சூஸ் பண்ணி, மொத்தம் ஒரு வாரத்துக்கு 3 வார சந்தைகள சூஸ் பண்ணி, 3 நாள் மட்டும் வேலை செய்யுங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் சம்பாதிக்க வேண்டியத, அந்த ஒரே வாரத்துல அழகா உங்களால பிசினஸ் பண்ணி சம்பாதிக்க முடியும். இது வந்து நார்மலா நான் சொல்றது. என்னோட அனுபவத்த வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா, காய்கறிகள் அப்படிங்கிறது வாங்குற இடத்த பொறுத்தும், அதே மாரி உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலிங் இருக்கோ, அத பொறுத்து தான் உங்களுக்கு அதிக அளவுல லாபம் கிடைக்கும். ஆனா என்ன பொறுத்து சொல்லணும் அப்படின்னா, காய்கறிகள் அப்படிங்கிறது டபுளுக்கு, ட்ரிபிள் மடங்கு கூட லாபம் அதிகமாவே கிடைக்கும். அதனால உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல மிக முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்னத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம அத கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.